நெல்சன் திலீப்குமார் இயக்கத்தில் கடந்த 2023ஆம் ஆண்டு வெளியான திரைப்படம் ஜெயிலர். ரஜினிகாந்த் சார், ரம்யா கிருஷ்ணன், யோகி பாபு, வசந்த் ரவி என பெரும் நட்சத்திர பட்டாளமே நடித்திருந்தது. படம் மிகப்பெரிய வெற்றி பெற்று உலகம் முழுவதும் 700 கோடி ரூபாய் வரை வசூலித்தது. இந்த சூழலில் படத்தின் 2வது பாகம் உருவாகி இருக்கிறது. படத்தின் ஷூட்டிங் அட்டப்பாடியில் மும்முரமாக நடந்து வரும் சூழலில் வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் ட்ரெண்ட் ஆகி இருக்கிறது. ஜெயிலர் 2ஆம் பாகம் பொங்கல் தினத்தில் வெளியாகும் என தகவல் வெளியாகி உள்ளது. அதற்கு முன்னாடி கூலி படம் வெளியாக உள்ளது. ரஜினி சார் ரசிகர்களுக்கு பெரிய ட்ரீட்டாக அமைந்துள்ளது. அதே பொங்கல் தினத்தில் தான் தனுஷ் சாரின் D56 திரைப்படம் வெளியாக உள்ளது. மாரி செல்வராஜ் இயக்கத்தில் தனுஷ் நடிப்பில் பெரிய பட்ஜெட் படமாக உருவாக உள்ளது. இந்த படத்தின் படப்பிடிப்பு நடைபெற்று வருகிறது. பொங்கல் தினத்தை குறிவைத்து காத்திருக்கின்றனர் ரஜினி சார் மற்றும் தனுஷ் அவர்கள். மாமனார் மருமகன் பந்தயத்தில் யார் வெல்வார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இதனை பற்றி தனுஷ் சாரிடம் கேள்வி எழுப்பிய பத்திரிகையாளர், ரஜினி சார் ஒதுங்கி போறது அவருக்கு நல்லது என தனுஷ் பதிலடி கொடுத்துள்ளார். யார் வந்தாலும் என்னோட படம் நல்லா ஓடும் என பதிலளித்துள்ளார் தனுஷ் சார். வேட்டையனுக்கு பிறகு கூலி படத்தில் நடித்து முடித்திருக்கும் ரஜினி சார் இப்போது ஜெயிலர் 2வில் நடிக்க ஆரம்பித்திருக்கிறார். இதில் அவருடன் ரம்யா கிருஷ்ணன், யோகி பாபு என முதல் பாகத்தில் நடித்தவர்களும் கமெண்ட் ஆகி இருக்கிறார்கள். சமீபத்தில் கூட ரம்யா கிருஷ்ணன் ஜெயிலர் 2 ஷூட்டிங்கின் முதல் நாளில் கலந்து கொண்டதாக புகைப்படம் வெளியிட்டு தெரிவித்திருந்தார். இந்நிலையில் புதிய வீடியோ ஒன்று வெளியாகி இருக்கிறது. அதன்படி ஷூட்டிங் நடந்து வரும் அட்டப்பாடியில் ரஜினிகாந்த் சார் தங்கியிருக்கும் ஹோட்டலுக்கு வெளியே அவரது ரசிகர்கள் கூடிவிட்டனர். அதை அறிந்த ரஜினிகாந்த் சார் ஹோட்டலுக்குள் செல்லும் போது காரில் இருந்து இறங்கி ரசிகர்களை பார்த்து மகிழ்ச்சியுடன் கைகளை அசைத்துவிட்டு சென்றார். அதை பார்த்த ரசிகர்கள் உற்சாகத்தில் தலைவா தலைவா என கூக்குரலிட்டனர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேல ரஜினி சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.